கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வேத பகுதி சங்கீதம் 17. சங்கீதம் 17 மொத்தம் 15 வசனங்கள் இருக்கிறது. இதோட தலைப்பு அதிலே கொடுத்துருக்குறாங்க, தாவீதின் விண்ணப்பம். தாவீது எப்படி ஜெபிக்கிறாங்க அப்படிங்கிறத நமக்கு கொடுத்துருக்குறாங்க. தாவீது தன்னுடைய நெருக்கத்திலும் நியாயக்கேட்டிலும் உபத்திரவத்திலும் அவனுக்கு வந்த எல்லா அக்கிரமங்கள், அநேக பேர் அவனை துன்மார்க்கிறவனை நெருக்கிற போது அவர் தேவனை நோக்கி பார்த்து தனக்கு நீதி செய்யணும், தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் ஜெபிக்கிறாங்க. முதலாவது, கர்த்தர் நியாயமான ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். சங்கீதம் 17 1-2 வசனங்கள் வாசித்தோன்னா, கர்த்தாவே நியாயத்தை கேட்டருளும், என் கூப்பிடுதலை கவனியும், கபடமில்லாத உதடுகளினின்று பிறக்கும் என் விண்ணப்பத்திற்கு செவிகொடும், உம்முடைய சந்நிதியிலிருந்து என் நியாயம் வெளிப்படுவதாக, உம்முடைய கண்கள் நியாயமானவைகளை நோக்குவதாக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் ஒரு ஜெபத்தினுடைய வல்லமை எதில் இருக்குன்னா நீதியில் தான் இருக்குது. சங்கீதம் 33:5 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார். சங்கீதம் 103 வசனத்தில் சொல்லப்படுகிறது, ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறவராக இருக்கிறார். அப்புறம் நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கணும்? நீதியாக இருக்கணும். நீதியாக இருக்கும் போது நம்முடைய ஜெபம் என்னப்படும்? கர்த்தரிடத்தில் கேட்கப்படும். இதில் லூக்கா 18:10 வசனம் வாசிப்போமா? 10-14 வாசித்தோன்னா, அதில் ஒரு 2 மனுஷங்களை குறித்து கூறப்பட்டிருக்குது. 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்திற்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயனுடைய ஜெபம் எப்படி இருக்குதுங்க? தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்திலெல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். இவனுடைய ஜெபம் எப்படி இருக்குது? தன்னை பெருமைப்படுத்தி பேசுகிறான். இதில் தேவனுடைய நாமம் மகிமைப்படலை. 2வது, அதில் ஆயக்காரன் எப்படி ஜெபிக்கிறாங்கன்னா, ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்றான். இங்கே ஒரு ஆயக்காரன் எப்படி ஜெபிக்கிறான்? தான் பாவி என்று உணர்கிறான். மனம் திருந்தி, அதாவது நம்ம பாவம் செய்கிறத நம்ம பாவம் செஞ்சுருக்கேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு அந்த மனம் திருந்தி தன் இருதயத்தில் என்னுடைய பாவம் மன்னிக்கப்படுறது கூட நான் தகுதி இல்லை, கர்த்தரை நோக்கி பார்க்கறதுக்கு நான் ஒரு பாத்திரவானல்ல என்று தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறான். தன்னுடைய மார்பிலே அடைத்து, தேவனே, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்று ஜெபிக்கிறாங்க. இந்த 2 பேர் ஜெபத்தில் யாருடைய ஜெபம் கர்த்தருடைய சமூகத்தில் எட்டப்பட்டிருக்குது? ஆயக்காரனுடைய ஜெபம் தான் கர்த்தரிடத்தில் எட்டப்பட்டிருக்குது. நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? நம்முடைய ஜெபம் எப்படி இருக்குது? பரிசேயனை போல இருக்கிறதா? ஆயக்காரனுடைய ஜெபத்தை போல இருக்கிற? பரிசேயனை போல நம்மளே, ஏசப்பா, நான் 2 நாள் வாரேன், உபவாசி ஜெபத்துக்கு வாரேன், சண்டே சர்வீஸ்க்கு வரேன், ஆனால் எனக்கு ஆசீர்வாதம் இல்லை, தேவனை அறியாத பிள்ளைகள் இவங்களுக்கெல்லாம் இப்படி ஆசீர்வாதம் இருக்குது, ஆனால் நான் தினமும் உண்மையே நம்பி இருக்கிறேனே, எனக்கு ஆசீர்வாதம் இல்லை நம்ம இருக்கிறோமா? இல்லை நம்முடைய பாவங்களை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து சுத்த இருதயத்தோடு, முழு இருதயத்தோடு கர்த்தரை நோக்கி பார்க்கிறோமா என்று பார்ப்போம். அப்படி இருக்கிறபோது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். மத்தேயு 6:33 சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். நம்ம முதலாவது என்ன பண்ணணும்? தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுகிற பிள்ளைகளாக இருக்கும்போது நம்முடைய ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். 2வது, தேவனால் சோதிக்கப்பட்ட இருதயம். தாவீது தன்னுடைய இருதயத்தை சோதிப்பதற்காகவும் புடமிடுவதற்காகவும் தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்குறாங்க. சங்கீதம் 119:105 வாசிச்சோன்னா, உம் வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இதில் 4வது வசனத்தை வாசிக்கிறோம், மனுஷரின் செய்கைகளை குறித்து நான் உம்முடைய உதடுகளின் வாக்கினாலே துஷ்டனுடைய பாதைகளுக்கு விலக்கமாய் என்னை காத்துக்கொள்கிறேன். நீர் என் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறேன், என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன் என்று சொல்லிக்கிறாங்க. இதில் தாவீது தன்னுடைய இருதயத்தை ஒப்பு கொடுக்குறாங்க. அவருடைய கர்த்தருடைய வசனத்தை அவர் காத்து நடக்கும் பொழுது அவருடைய கால்கள் வலுவாத படிக்க அவங்க பாதுகாத்து கொள்கிறாங்க. இப்போ யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களால் குழியில் தள்ளப்பட்டாங்க. ஆனால் தள்ளப்பட்டாலும் அவங்க துன்மார்க்கு கையில் அகப்படாத படிக்க யோசேப்பு தன் கர்த்தருடைய வசனங்களை கேட்டு நடந்ததுனால அவருடைய ஆசீர்வாதம் எப்படி இருந்தது? எகிப்திலே பார்வோனுக்கு அடுத்த ஒரு பொசிஷனில் இருந்தாங்க. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கோம்? நம்முடைய சோதனைகள் வரும்போது, நெருக்க வரும்போது, நம்ம பிற மனுஷர்களை தேடி நமக்கு சோகம் வரும்போது, இல்லை எனக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு பிற மனுஷரை நாடுகிறோமா? இல்லைனா கர்த்தருடைய வார்த்தைகளையும் வசனங்களையும் கை கொண்டு அவருடைய பாதை நடக்கும் பொழுது நம்முடைய கால்கள் வலுவாதபடிக்கு கர்த்தர் நம்மை காத்துக்கொள்வாராக. அடுத்தது,
கண்மணியை போல காக்கிறவராக இருக்கிறார். சங்கீதம் 6-9 வரை வாசித்தோன்னா, தேவனே, நான் உம்மை நோக்கி கெஞ்சுகிறேன், எனக்கு செவி கொடுக்கிறீர். என்னிடத்தில் உம்முடைய செவியை சாய்த்து என் வார்த்தையை கேட்டருளும். உம்மை நம்புகிறவர்களே, அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் என்று உமது வலது கரத்தினாலே தப்புவித்து ரட்சிக்கிறவரே, உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்கப்படும் கண்மணியைப் போல என்னை காத்தருளும். என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும் என்னை சூழ்ந்து கொள்ளுகிற என் பிராண பகைஞ்சருக்கும் மறைவாக உம்முடைய செட்டிகளின் நிலையிலே என்னை காப்பாற்றும். கர்த்தர் எப்போ நம்ம கண்மணியை போல பாதுகாப்பாங்கன்னா, நம்ம அவரையே நம்பி இருக்கும்போது அவர் நம்மளை எப்படி கண்மணி போல பாதுகாப்பார். நம்ம மனுஷங்க நம்மளுடைய கண்ணில் ஒரு தூசிப்பட்டால் நம்ம அதை எப்படி பாதுகாத்துக்கிறோம், அதே போல் நம்ம அவருடைய பிள்ளைகள், அவருடைய கண்மணிகளாக இருக்கும்போது கர்த்தர் நம்மளை அவர் செட்டிகளின் கீழே மறைத்து பாதுகாக்கிறவராக இருக்கிறார். நம்மளுடைய துன்மார்க்கரும் பகைஞ்சரும் நம்மளை நெருக்கும் போது அவர் நம்ம எப்படி இருக்கிறார், அவருடைய செட்டைகள், ஒரு பறவை எப்படி தன் குஞ்சுகளை தன்னுடைய சிறகுகளை பாதுகாக்கிறதோ அதுபோல் இயேசுப்பாவும் நம்மளை அவருடைய செட்டைகளின் கீழே மறைத்து பாதுகாக்கிறவராக இருக்கிறார். சங்கீதம் 27:5 சொல்கிறது, தேவனை நம்புகிற பிள்ளைகளை தீங்கு நாளில் கூடார மறைவில் வைத்து பாதுகாப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இப்போ நம்ம எப்படி இருக்கணும், தேவனை நம்புகிற பிள்ளைகளாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த தாவீது நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அடுத்தது சங்கீதம் 10-13 வரை வாசித்தோன்னா, ஒரு துன்மார்க்கன் எப்படி இருக்காங்க, துன்மார்க்க கைக்கு கர்த்தர் நம்மளை எப்படி தப்பு வைப்பார் அப்படிங்கிறத கொடுத்துருக்கிறது. 10வது வசனம், அவர்கள் நினந்துண்ணி இருக்கிறார்கள், தங்கள் வாயினால் வீம்பு பேசுகிறார்கள். நினந்துண்ணி இருக்கிறார்கள் அப்படின்னா தன்னுடைய இருதய கொழுப்புனால பேசுகிறாங்க. அதாச்சும் நம்ம நல்லா தான் பேசிகிட்டு இருப்போம், இல்லை நம்ம எந்த பிரச்சனையும் வேண்டாம், நம்ம ஒதுங்கி போயிட்டுருப்போம். ஆனால் அவங்க நம்மளை வேணுக்குன்னு என்ன பண்ணுவாங்க, வம்புகளுக்கு எதுக்கு வருவாங்க. அப்படி நம்மளை நம்ம தேவ பிள்ளைகளாக இருந்தாலும் நம்மளை அவருக்கு எப்படி இருதய கொழுப்பினால் நம்மளை வம்புகளுக்கு பார்க்குறாங்க. அந்த இருக்கும்போது நம்ம கர்த்தரையே நம்பி இருக்கும்போது வீணாக திரும்ப அவர்கிட்ட நம்ம மறுவார்த்தை பேசாமல், கர்த்தாவே நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கின்ற நம்ம கர்த்தரிடத்திலே முறையிடும் போது கர்த்தர் அவருடைய கைக்கு நம்மளை நீங்களாக்கி தப்பிக்க வல்லவராக இருக்கிறார். அடுத்தது கர்த்தரின் முகத்தை தரிசிப்பேன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. 15வது வசனத்தில், நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழித்திருக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன். இதில் நான் விழித்திருக்கும் போது அப்படின்னு என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம இன்றைக்கு நைட்டு தூங்கி நாளைக்கு காலையில் விழித்திருக்கு, அதை பற்றி சொல்லலை. நம்ம இறந்து உயிர்த்தெழுந்து விழிக்கும் போது தேவ சாயலாக தேவனை தரிசிப்பேன் அப்படிங்கிறது கொடுத்துருக்கு. இதில் தாவீதினுடைய விசுவாசம் எவ்வளவு இருக்கிறதுன்னு பார்த்துக்கோங்க. அவர் எவ்வளவு விசுவாசத்தோடு அந்த இடத்துல சொல்கிறாரு, நான் மரித்து உயிர்த்தெழும்போது தேவ சாயலாக தேவனை தரிசிப்பேன் அப்படின்னு. நம்ம உலக மக்கள், நம்ம உலக பிரகாரம் மக்களுக்கு ஆசை எப்படி இருக்குது, தனக்கு பணம் சொத்து, என் பிள்ளைகளுக்கு இதெல்லாம் இருந்தால் போதும், இந்த ஆஸ்தி இருந்தால் போதும் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் நம்முடைய திருப்தி எதில் இருக்கணும், தேவனுடைய ராஜ்யத்தில். நம்ம இன்றைக்கு மரித்தா தேவனுடைய ராஜ்யத்தில் போகும்போது, நம்ம உயிர்த்தெழும்போது தேவனை முகமுகமாய் தரிசிப்போமா அப்படிங்கிற இதுதான் நம்மளுக்கு இருக்கணும். இதை தான் நமக்கு தாவீது சொல்லி கொடுத்துருக்குறாங்க. யோபு 19:25-27 யோபு சொல்லுகிறாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் நாளின் முடிவிலே என் மேல் நிலை நிற்பார், என் கண்களாலேயே அவரை காண்பேன். ஒரு தேவ மனுஷன், தேவ பிள்ளைக்கு இந்த விசுவாசம் இருக்கணும். நமக்கும் நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு விசுவாசம் இருக்குது. இன்றைக்கு நான் மரித்தா நாளைக்கு நான் தேவனுடைய சமூகத்தில் தேவனை தரிசிப்பேன் என்கிற நிச்சயம் நம்ம இடத்துல இருக்கிறதா என்று சிந்தித்து பார்ப்போம். இந்த 17வது வசனத்திலேருந்து நம்ம என்னென்ன கற்றுக்கிட்டோம்னா, முதல்ல நம்ம நியாயமான ஜெபம். நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கணும், நியாயமாக இருக்கணும், முழு இருதயத்தோடு பரிசுத்த இருதயத்தோடு இருக்கணும். வெளியில் பொய் புரட்டையெல்லாம் பேசிட்டு இங்கே ஏசப்பா எனக்கு இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னா எதுவும் நடக்காது. நம்மளுடைய இருதயம் சுத்தமாக இருக்கும்போது மட்டும்தான் நம்முடைய ஜெபம் தேவனிடத்தில் கேட்கப்படும். நம்முடைய இருதயத்தை சோதிக்கப்படுறது நம்ம ஒப்பு கொடுக்கணும். எப்படின்னா, ஏசப்பா நான் நம்மளை ஃபஸ்ட் நம்ம ஆராயணும், நம்மளுடைய இருதயத்தை நம்ம ஆராயணும், நம்ம அதுக்கு தகுதியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோதித்து நம்ம தேவனிடத்தில், ஏசப்பா இன்னைக்கு நான் இந்த பாவம் செஞ்சுருக்கேன், நாளைக்கு இந்த பாவம் செய்யாதபடி எனக்கு காத்துக்கொள்ளுங்க. அவருடைய வசனத்தை நம்ம கை கொண்டு நடக்கும்போது அவர் நம்முடைய கால்கள் வலுவாதபடிக்கு நம்மை காக்கிறவராக இருக்கிறார். எல்லா சூழ்நிலை எவ்வளவு துன்பம் வந்தாலும் இடரல் வந்தாலும் அவரையே நம்பி இருக்கும்போது அவர் நம்மை கண்மணி போல அவருடைய செட்டைகள் நிலையை காக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி என் வார்த்தை முடித்து கடந்து போகிறேன். கர்த்தர் தாமே வார்த்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.